மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் 2026 ஏப்ரல் 20 திங்கட்கிழமைக்கு பிறகு 10 நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. கிரக நிலைகள் எப்படி இருக்க போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, நடக்கப் போகும் மிக பெரும் சம்பவங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் ராஜயோகம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவானும், ராகு பகவானும், செவ்வாய் பகவானும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், சூரியன் பகவானும், சனி பகவானும் என்று கிரக நிலைகள் எல்லாம் வலுவாக அமர்ந்திருக்கின்றது. இதன் காரணமாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. தொழில் ரீதியாக பிரச்சனை இருக்கே, வியாபார ரீதியாக பிரச்சனை இருக்கே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புத காலகட்டமாக அமைஞ்சிட்டோம். நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு பல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பார்ப்பீங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலக போகின்றது. அதாவது உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் ஓடி ஒளிய போகிறாங்க. குடும்ப ரீதியாக மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் பக்க பலமாக இருக்க போகிறாங்க. சகோதர சகோதரி வகையில் நன்மைகள் உண்டாக போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சந்தேக புத்தியெல்லாம் மாறப்போகின்றது. நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத மிக பெரும் யோகத்தை குடும்ப ரீதியாக பார்ப்பீங்க அப்படின்றது உறுதி. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. அரசாங்க ரீதியில் உதவிகள் கிடைக்கப் போகின்றது. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டமும் யோகமும் எப்படி அடிக்கும்னே தெரியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கப் போகின்றது. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. நல்லபடியான உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்றதும் உறுதி. இந்த ஏப்ரல் 20 அதன் பிறகு 10 நாட்கள் தினமும் 5 நிமிடம் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டீங்கன்னா மிக பெரும் ராஜ யோகத்தை பார்ப்பீங்க அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி 2 முக்கியமான சம்பவங்களும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதாவது ஒன்று, எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் வரும், அதை சமாளித்து விடுவீங்க. இருந்தாலும் பெருசாக பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வாய்ப்பு சின்னதாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா பெரிய அளவிலான செல்வ செழிப்பான வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்றதையும் நிச்சயம் சொல்லலாம்.